இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, வண்டி நான் ஓட்ட மாட்டேன், நீங்கள் தான் ஓட்டணும். ஆமாம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கிளச் இருக்குல்ல, அதுங்க கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. இன்றைக்கி பார்த்துக்குங்க, நாளைக்கு பார்க்கக்கூடாது. ஃபுல்லாக பிடிங்க. எடுத்துட்டீங்க. எது வச்சு செப்பல் போட்டு அது கொஞ்ச நாளைக்கு அதை ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் நம்ம கால் இது இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு தெரிகிற வரையும் செப்பல் யூஸ் பண்ணாதீங்க. அது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செப்பல் யூஸ் பண்ணுங்க. இஷ்யூ இல்லை. பிடிச்சிட்டிங்களா? பெயின் ஆகும், வேறு வழி இல்லை. பெயின் ஆகும். பிடிச்சிட்டிங்களா? பக்கத்தில் பிரேக் இருக்கா, அதையும் பிடிங்க. ஓகே. சரி, வண்டி ஃபஸ்ட் கியரில் இருக்குது. நியூட்ரு பண்ணுங்கள். நியூட்ரு பண்ணிட்டீங்களா? இப்போ ஃபஸ்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். பட் நீங்கள் கையை இப்படி வச்சுருக்கீங்களா, இப்படி மேலே வைங்க. தேர்ட் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபோர்த் கியர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ஃபிஃப்த் கியர். கிளியர் தானே? மறுபடியும் நான் சொல்கிற கியர் போட்டுருவீங்களா? கிளச்சில் நீங்கள் ஏன் கால் எடுத்துருவீங்க? நியூட்ரு பண்ணுங்கள். நான் சொல்கிற கீர் போட்டுருவீங்களா? இந்த ஆட்டாக்கார் தெரியுறாரு உங்களுக்கு? அவரை பாருங்கள். பார்த்துக்கிட்டே ஃபஸ்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். மூணாவது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். அஞ்சாவது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். ரெண்டாவது கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். நாலாவது கீர் போடுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் நியூட்ரு பண்ணுங்கள். ஃபஸ்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் போடுங்க. நியூட்ரு பண்ணுங்கள். சரிங்களா? கிளியர் தானே? இப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது கால்லாம் அப்படியே வச்சு ரெண்டு பிரேக். ஆமாம், அப்படியே வச்சு சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். அங்கே பார்த்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ கிளச்சை பிடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட் கீர் போடுங்க. சரிங்களா? ரைட். இப்போ ஸ்டேரிங் கொஞ்சம் ரைட்டில் திருப்பிங்க. இந்த கையை எடுத்துருங்க. ஆமாம், திருப்பிட்டிங்களா? இப்போ கிளச்சை மெதுவாக கால் எடுங்க. மெதுவாக அப்படியே பிடிச்சிக்குங்க. எடுக்கிறீங்க. கிளச்சை அப்படியே பிடிச்சிக்குங்க. அப்படியே பிடிங்க. வெளியே எடுத்து பாதியில் பிடிங்க. அப்படியே பிடிச்சிக்குங்க. இப்போ பிரேக்கை விட்டுருங்க. திருப்புங்க. ஸ்டடி பண்ணுங்க. லெஃப்ட் திருப்புங்க. இல்லையா? ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். ஓகே, குழப்பம் அடையாதீங்க. ஓகேங்களா? ரிலாக்ஸ் போகலாம். லைட்டாக எக்ஸலேட்டர் லைட்டாக இன்னும் கொஞ்சம். சரியா போகுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸலேட்டர் காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். சரிங்களா? இப்போ மெயில்டாக அப்படியே கிளச்சை விடுங்க பார்க்கலாம். மெயில்டாக விடணும். விடுங்க. மெயில்டாக விட்டுருங்க. இப்போ எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்க. நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை ஃபீல் பண்ணுங்கள். போகுதா வண்டி? சரி, எக்ஸலேட்டர் காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி தேர்ட் கியர். அப்படி காலை எடுத்துருங்க. டக்குன்னு எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அங்கே பேரிகேடு வருதா போய்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எக்ஸலேட்டரை விட்டுருங்க. ரெண்டாவது கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. இப்படி மெதுவாக திருப்பிக்கலாம். திரும்புதா? இப்போ கிளச்சை விட்டுருங்க. எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். போகுதா? யூஸ் பண்ணிங்கன்னா போகும். இவங்கெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ரிலாக்ஸ். கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஏம்மா வண்டி கிளச்சை விட்டுட்டு எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். ஃபோனை வை. நான் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்றதை ஃபீல் பண்ணணும். ஓகே, மட்டும் பேரிகேடு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், லைட்டாக மறுபடியும் இப்போ காலை எடுத்திங்கன்னா வண்டி போகும். மறுபடியும் லைட்டாக எக்ஸலேட்டர். அவங்கள பார்த்து பயப்படக்கூடாது. கோவிலா எதுக்கு அவங்கள பார்த்து பயந்து ஹாரன் அப்படி ரெடி அடிச்சிங்க? அவங்க தான் நின்றுருக்காங்க.
டக்குன்னு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தீங்கன்னா தான் அவங்க மேலே ஏற்றுவீங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும், ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி 4th gear போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணணும். கால் டக்குன்னு எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீருக்கும் செகண்ட் கீருக்கும் மெதுவாக எடுக்கணும். 3rd 4th 5th போயிட்டா டக்குன்னு எடுத்துடணும் கிளச்சிலிருந்து காலை. சரிங்களா? ரிலாக்ஸ். சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி 5வது கீர் போடுறோம். கால் எடுத்து டக்குன்னு எடுத்துரு. எக்ஸைட் யூஸ் போகுதா? இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா போய்க்கலாம். இப்போ வண்டி லெஃப்ட்டில் ஓரமாக நிறுத்துகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டரை விட்டுருங்க. எக்ஸைட்டர் விட்டுருங்க, இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இந்த மிரரில் வண்டி வருதான்னு பார்த்துங்க. வருதா வரலையா? நமக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து பிரேக்கை மிதிச்சின்னா வண்டி நிற்கும். அதுக்கு இடையில கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. நீ எடுத்துகிட்டு நான் பிடிச்சிருக்கேன். புரியுதா? அப்போ நீ எடுக்க தான் பார்க்குற வழியே பிடிக்க மாட்டேங்க. மறுபடியும் எடுக்க தான் பார்க்குறீங்க. புரியுதா? மறுபடியும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் கிளச்சிலேருந்து கால் எடுக்க தான் பார்க்குறீங்க. அதை எடுக்கக்கூடாது தாங்க. அது மெயினில் வச்சுக்கோ. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. ஏன்னா வண்டி கீரில் இருக்குது. கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. நியூட்ரல் இருக்கும்போது வேணால் கால் எடுத்துக்கலாம். நியூட்ரல் இருக்கா இப்போ வேணால் கால் எடுங்க, வண்டி ஆஃப் ஆகாது பாருங்க. சரிதா? மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுறோம். எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமா? கிளச்சிலேருந்து கால் எப்படி எடுக்கணும்? ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஓகே. கிளச்சை நீங்கள் பிடிச்சிங்க, நான் பிடிச்சிருக்கணும். கிளச்சிலேருந்து காலை ஆஃப் எடுக்கணும். ஆஃப்னா 25% எடுக்கணும். போகுதா? எல்லா வண்டியும் இப்படி தான் போகும். அப்படி இப்போ ஃபுல்லாக கால் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதா? சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி 3rd கீர் காலை எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போகுதா? இதை வந்து ஃபீல் பண்ணுங்கன்றான். வண்டி இப்படி தான் போகுது, இப்படி தான் ஓட்டுறங்கிறது ஃபீல் பண்ணிங்க. உங்களுக்குள்ளே பதிவு பண்ணுங்க. போகுதா? போகலாம். இப்போ கிளட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுங்க? கீர் மாற்றுறதுக்கு. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரோட்டில் போகிறோம். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி 4th கீர் போகலாம். ரிலாக்ஸ். எக்ஸைட்டரை மிதிக்கக்கூடாது கோகிலா. எக்ஸைட்டர் டச் பண்ணணும். சரிங்களா? போகலாம். எக்ஸைட் டச் பண்ணுங்க. போகுதா தங்க? போகலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ப்ரெஷர் கொடுக்கலாம். சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி எத்தனை கீர் போடுறோம்? போகலாம். பட் நம்ம என்ன பண்ணாலும் வண்டி இந்த ரோட்டில் தான் போகணும். இப்படிலாம் போகக்கூடாது. ஓகே? போகுதா? போகலாம். கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா 4-5 டேஸில் வந்து நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகிடலாம். சரிங்களா? மறுபடியும் பேரிகேடு என்ன பண்ணியிருக்கணும்? பிரேக் என்ன பண்ணியிருக்கணும்? சரிங்களா? ரிலாக்ஸாக இப்படி வந்து இப்படி திருப்பலாம். பட் நம்ம 5th கீரில் தானே வந்தோம். கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. காலை ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். 5th தானே வந்தோம். இப்போ இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க. அப்படியே இந்த மரத்தடியில் நிறுத்தலாம். சரிங்களா? கிளச்சிலேருந்து காலை எடுக்கக்கூடாது. பிரேக் பிடிச்சா வண்டி நின்றுச்சு. கிளச்சிலேருந்து கால் மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்க. சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. சாவி இப்படி பார்த்து திருப்பக்கூடாது கோகிலா. சாவி அங்கே தான் இருக்கும்.
சரிங்களா? சாவி அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகாது. இப்படி பார்த்து பார்த்து திருப்பக்கூடாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க. கீர் எப்படி பிடிக்கணும், நீங்கள் எப்படி பிடிக்கிறீங்க அப்படி பிடிக்கக்கூடாது. ஓகே, போகலாங்களா? போகலாங்க. சரி, அதுக்குள்ளே எக்ஸலேட்டர் ஏன் தாங்க மிதிக்கணும்? இது வந்து 2 வீலர் கிடையாது. எக்ஸலேட்டர் திருப்பறக்கு கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. எக்ஸலேட்டர் காலை எடுத்துருங்க, சரிங்களா? கிளச்சை வந்து 25% கொண்டு வாங்க. கிளச்சை பாதி கொண்டு வாங்க, அப்படியே பிடிச்சிக்கணும். வண்டி போகுதான்னு பாருங்கள். போகுதா? இதுக்குள்ளே எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. வண்டி போகுதா? இப்போ காலை ஃபுல்லாக எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸலேட்டர் டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். போகுதா? அப்படி மெயில்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவ்வளோ. எக்ஸலேட்டர் காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி போகும். காலை எடுத்துட்டு எக்ஸலேட்டர் டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கணும், நியூட்ரல் பண்ணி போகலாம். காலை எடுத்து கிளச்சு ஃபுல்லாக காலை எடுத்துருங்க. எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். அப்படியே இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுங்க, வண்டி யூட்டர்ன் பண்ணணும். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். ஓகேங்களா? ஆமாம். எக்ஸலேட்டர் ஏன் மிதிக்கிறேன்? கிளச்சை தான் ஃபுல்லாக பிடிக்கிறோம். லைட்டாக பிரேக். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். சரிங்க, ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க. போகலாங்களா? மூவ் பண்ணுங்க. போகலாம். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக உட்காரணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளச்சை எப்படி கொண்டு வரணும்? பாதி கொண்டு வரணும். கொண்டு வாங்க. வண்டி என்ன ஆகுது? ரிலாக்ஸ். நம்ம திருப்பினதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுக்கணும். நம்ம இப்போ டேஞ்சரஸ் ஜூனில் இருக்கிறோம், கரெக்டாக? ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணுங்கள். டேஞ்சரஸ் ஜூனில் இருக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக கால் எடுத்து சிரமப்படக்கூடாது. இப்போ லைட்டாக எக்ஸலேட்டரு. இப்போ கிளியர் ஆகிட்டோம், தெரியுதா? எக்ஸலேட்டரு. எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி மறுபடியும் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணால் வண்டி போயிடும். யூஸ் பண்ணுங்க. சரி, எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். புரியுதா? போகலாம். போகலாம். சேம் எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், நல்லா கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். போகலாம். ப்ரெஷர் கொடுக்கலாம், ஓடிடலாம். சேம் எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். சரி, எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், இன்னும் கொஞ்சம் பிரேக். 5th கீரில் வந்தோம், அப்படியே 3rd கீர் போகிறோம். ஆமாம், தேர்டு போகலாம். காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர் யூஸ் பண்ண போயிடும். அண்ணா நான் இல்லைண்ணா, நான் டிரைவிங் கிளாஸில் இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டில் ஆள் இருக்காங்க, போட்டு வரேண்ணா. எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 4th கீர். 1 2 3 3க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 4 தான். உனக்கு எத்தனை வரும்? ஏய் நமக்கு 3rd தான் இருந்தோம். நம்ம 5லேருந்து 3rd வந்தோம். 3க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? ஏய் கோகிலா போகலாம். எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணினா போகலாம். அங்கே போகலாம். எக்ஸலேட்டர் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகுதா? இதுக்கிடையில் எக்ஸலேட்டரை மிதித்து வண்டி ஸ்பீடு பண்ணக்கூடாது தங்க. மெயில்டாக நம்ம வண்டி எப்படி ஓட்டுறங்கிறத ஃபீல் பண்ணணும், புரியுதா? நம்ம வண்டி எப்படி ஓட்டுறங்கிறத ஃபீல் பண்ணணும். எக்ஸலேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம பயப்படக்கூடாது. போகலாம்.
ரிலாக்ஸ். போகுதா? போதாதாங்க? நீங்கள் எப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸைட்டட் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, மறுபடியும் அங்கே பேரிகேடு வருது. என்ன பண்ணியிருக்கணும்? பிரேக் என்ன பண்ணியிருக்கணும்? 5th கீரில் வந்தோம். கீர் என்ன பண்ணியிருக்கணும்? பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி ஓகே சேம். ஆமாம், வண்டி ஸ்பீடு எக்ஸைட் மிதிச்சிட்டே நீ எக்ஸைட் மிதிக்கலைன்னா கீர் மாற்ற வேண்டியதில்லை. நீ எக்ஸைட் மிதிச்சுன்னா கீர் மாற்றணும் தாங்க. மறுபடியும் அங்கே பேரிகேடு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. கீர் என்ன பண்ணிடணும்? போகலாம். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் போகலாம். பிரேக்கை விட்டு கிளச்சை விட்டால் வண்டி என்ன ஆகும்? இப்போ பேசுமா, சொன்னால் தானே தெரியும். போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணினா போகும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நோ கன்ஃபியூஷன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது. பஸ்ஸு குறுக்க வருது, அங்கே வண்டி வருது. சரி நீங்கள் போங்க, நீங்கள் என்ன வண்டிங்க நான் பார்க்குறேன். அப்புறம் எதுவும் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஒரு பயம் வந்துச்சா அப்போ நம்ம எக்ஸைட் யூஸ் பண்ணியிருக்கோமா பண்ணியிருக்கக்கூடாதா? அப்போ நம்மளோட பாதுகாப்பு நம்மள்கிட்ட தான் இருக்குது. போகலாம். எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுங்கள். எக்ஸைட் டச் பண்ணி கொஞ்சம் டச் பண்ணு. காலை வைத்து மறுபடியும் டச் பண்ணினா போகும். டச் பண்ணிங்கன்னா போகும். போகுதா? ஃபஸ்ட்டு இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாது. எக்ஸைட்டில் காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். நீங்கள் தான் எக்ஸைட் மிஸ்டே தாங்க போட்டு ஆகணும்ல. அதை நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். போட்டுங்கன்னா நீ என்கிட்ட கேட்குற, நான் இருக்கேன் கேட்குறேன், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அதை யூஸ் பண்ணுவீங்கல்ல. அந்த மைண்ட் செட்டுக்குலாம் வந்துடும். எதுக்கு சாமி? எக்ஸைட்டை யூஸ் பண்ணால் கீர் மாற்றி தான் ஆகணும். எதுக்கு ஃபஸ்ட்டு கீரு? 5th தானே போயிட்டுருக்கோம். ஸ்பீடு 50 தானே போயிட்டுருக்கு. அப்படியே ஸ்பீடு வந்து 40க்குள்ளே வந்தால் 4th போடணும், 30க்குள்ளே வந்தால் 3rd போடணும், 20க்குள்ளே வந்தால் 2nd போடணும். வண்டி நின்னாதான் ஃபஸ்ட்டு. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், வண்டி போதா பார்க்கலாம். யூஸ் பண்ணுங்கள், வண்டி போதா பார்க்கலாம். போகுதில்ல, இதுக்கே நம்ம கீர் மாற்றணும். அப்படியே போகலாம்ல. அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கீர் மாற்றணும். அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. எக்ஸைட்டில் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இந்த வண்டி போகட்டும். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கணும். லைட்டாக பிரேக்கிட்ட காலை வச்சு ஃபீல் புரியுதா? பட் ஒரு 2-3 days போகும்போது தான் உன்னோட டவுட் கிளியர் ஆகும். பட் பிரேக் இங்கே மிதிச்சுன்னா வண்டி இங்கே நிற்கும். நமக்கு வண்டி எங்கே நிற்கணும்? இன்னும் கொஞ்சம் ஓகே. காலை எடுக்கக்கூடாது, நியூட்ரு பண்ணணும்.
ஹேண்ட் பிரேக் பிடிச்சி நேராக இல்லைங்க ஒரே இல்லை அது பிடிச்சி நேராக ஒரே இல்லை இப்படி வைங்க 2 பேரில் இல்லைங்க ஒரு இல்லை வளைக்கக்கூடாது நேராக அவ்வளோதான் விட்டுருங்க பிரேக்கை விட்டுருங்க கிளச்சை விட்டுருங்க வண்டி நின்றுச்சா அவ்வளோதான் ஆஃப் அன் ஹவரில் விட்டுருங்க ஓகே